எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். தேங்காய் ரொம்ப நாள் எப்படி கெடாமல் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. 6 மாதத்துக்கு மேலே எல்லாம் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா கெடாமல் இருக்கும். நிறைய கறியில் யூஸ் பண்ணிடலாம். எப்படி இது செய்கிறேன்னு காமிச்சு தர்றேன். நம்ம இதே மாதிரி செய்யும்போது தேங்காய் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு எடுத்துருவேன். 8 மீடியம் சைஸ் தேங்காய் நான் துருவி எடுத்துருக்கு. தேங்காய் எடுக்கும்போது முத்தின தேங்காய் எடுக்கணும். தண்ணி கம்மியாக இருக்கிற ப்ரௌன் கலர் இருக்கிற தேங்காய் எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். தேங்காய் துருவி எடுக்கும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அது கொஞ்சம் போகிறதுக்காக 1 மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்துருக்கு. இதே மாதிரி வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வறுக்கும்போது நமக்கு சீக்கிரம் வறுத்தெடுக்க முடியும். அதே மாதிரி கேஸு கொஞ்சம் சேவ் ஆகும். டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். நான் இப்போ 1 மணி நேரம் வெயிலில் வச்சதுக்கப்புறம் தேங்காய் பாருங்கள், ஈரப்பதம் போயிருக்கு, கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இது வறுத்துக்கலாம். ஒன்றா போடலை, என்னோட பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால பாதி பாதியாக போட்டு தான் எடுக்கிறது. நம்ம வீட்டில எல்லாம் இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடி செய்யும்போது பெரிய பாத்திரத்தில் பெரிய உருளியில் ஒரு 20 தேங்காய் எல்லாம் போட்டு ஒன்றா தான் வறுத்தெடுத்து வைக்கிறது. நம்ம பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால பாதி பாதியாக போட்டு வறுக்கிறேன். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்துருக்கு. மஞ்சத்தூள் போட்டு வறுக்கும்போது தேங்காய் பார்க்கறதுக்கு ஒரு கோல்டன் கலரில் கிடைக்கும். வெயில் இல்லாமல் இருக்கிற டைம்ல ஈரமாக இருக்கிற தேங்காய் அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இந்த தேங்காய் முதல்ல மீடியம் ஃப்ளேமில் தான் வறுத்துட்டு இருந்தேன். கலர் மாதிரி ஒரு ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்கும் போது லோ ஃப்ளேமில் மாற்றி இருக்கு. அதுக்கப்புறம் கருகி போகாமல் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கலர் வர்ற வரைக்கும், நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி பெரிய பாத்திரத்துக்குள்ளே போட்டு ஆற விட்டுக்கோங்க. நான் நம்ம துருவன தேங்காய் 8 தேங்காயுமே 2 பேட்சாக ஃபுல்லாக இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கு, வறுத்தெடுத்துருக்கு. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு சிப்லாக் பேக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இருந்தால் ஒரு கண்டெய்னருக்குள்ளே நல்லா கழுகி வெயில் போட்டு காய விட்டு எடுத்துருக்கிற இதே மாதிரி பாட்டிலுக்குள்ளே போட்டும் எடுத்து வச்சுக்கலாம். வெளியூருக்கெல்லாம் போகும்போது நம்ம இதே மாதிரி 20-25 தேங்காய் ஒன்றா இதே மாதிரி வறுத்து ரெடி பண்ணி சிப்லாக் பேக்குள்ளே போட்டு கொடுத்து விட்டுருவேன். 1 வருஷம் வரைக்கும் அவங்கவே யூஸ் பண்ணிவிடும். ஆனால் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுறது. நம்ம இங்கே கேரளாவில் செய்யும்போது ஃப்ரீசரில் ஒன்றும் வைக்கிறது இல்லை. இதே மாதிரி கண்டெய்னருக்குள்ளே போட்டு வெளியே தான் வைக்கிறது. இதோட ஸ்மெல்லு மனம் ஏதாவது மாறுமோன்னு டவுட்டாக இருந்தால் மட்டும் 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைம் மறுபடியும் ஒரு டைம் சூடு பண்ணி ஆற விட்டு எடுத்து வச்சிடும். இது இந்த தேங்காய் நிறைய கறியில் யூஸ் பண்ணிடலாம். நான் இப்போ கடலைக்கறியில் எப்படி நம்ம இது சேர்க்கிறது அப்படின்ற ஒரு டைம் காமிச்சு தர்றேன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் எந்த கறியில் சேர்க்கறதுக்காக நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எடுக்கும் போதும் முதல்ல தேவையான அளவுக்கு எடுத்து மறுபடியும் ஒரு டைம் சூடு பண்ணி தான் எடுக்கணும். அப்போ தான் தேங்காய்க்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். நம்ம இப்போ 1 கப் அளவு கடலை வேக வைக்கிறதுக்கான கறி வைக்கிறதுக்கான தேங்காய் தான் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தான் எடுத்திருக்கு. பச்சை தேங்காய் எடுக்கும்போது அதிகமாக நமக்கு தேவைப்படும், வறுத்த தேங்காய் கம்மியாக போதும். அரைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக நமக்கு தோணும். இதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்து மறுபடியும் வதக்கி இருக்கு. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே கடலைக்கறிக்கு சேர்க்கறதுக்கான மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடி சேர்க்கிறேன். இந்த பவுடர் சேர்க்கும்போது பார்த்துக்கோங்க, தேங்காய் நல்ல சூடாக இருக்கும், சீக்கிரம் கருகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இல்லை இருந்தால் இதே மாதிரி சேர்த்து உடனே நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். நான் இதில் சோம்பு சேர்த்துருக்கிறது வறுக்காமல் கொஞ்சம் பச்சையாக அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கு. நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்னா முதல்ல சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த தேங்காய் அரைக்கும் போது பாருங்கள், இந்த அளவுக்கு நிறைய குவான்டிட்டி கிடச்சிருக்கு. இது நம்ம கடலைக்கறிக்குள்ளே ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி இதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடலைக்கறியோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அதுக்கு பதிலாக வேக வச்ச கொஞ்சம் கடலை தான் அரைச்சி ஊற்றியிருக்கு, ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக. இதே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கடலை அரைக்க வேண்டியதில்லை. தேங்காயோட திக்னஸில் இந்த கறி நல்லா திக்காக இருக்கும். சிக்கன் கறி, மட்டன் கறி, முட்டைக்கறி, சாம்பார், வெஜிடபிள் கறி, அந்த மாதிரி எந்த கறியில் வேணாலும் இந்த தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் தேங்காய் கூட சேர்த்து தான் வறுத்தெடுத்துருக்கு. அப்படி இல்லாமையும் செய்யலாம். இப்போ நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் அதில் நம்ம சாதாரணமாக சேர்க்கிற மாதிரி எல்லா மசாலையும் சேர்த்து கொதிக்க விட்டதுக்கப்புறம்
லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சூடு பண்ணி தனியாக அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகி தோணுது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.